வரலாற்றில் ஒரு சிலர் தான் பல கோடி பேர் மீது தாக்கம் செலுத்தக்கூடிய வாழ்வை வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படி ஒருத்தராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் திரு எம்.எஸ். சாமிநாதனுடைய நூற்றாண்டு விழாவில் கலந்துகிட்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாட்டின் பெரும்பாலான மக்கள் பட்டினியால் காய்ந்தும் கால்வயிறும் அரைவயிறும் சாப்பிட்டு தப்பித்த காலத்தில் மக்களுடைய வயிறு நிறைய மாபெரும் புரட்சி நடத்திய எம்.எஸ். சாமிநாதனுடைய பெயரை இந்தியா என்றைக்கும் நிச்சயம் மறக்காது. தலைவர் கலைஞரோடு நெருங்கிய நெருக்கமான நட்பு கொண்டவர் நம்முடைய வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் அவர்கள். பல முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைச்சிருக்கு. மிக எளிமையாக பழகக்கூடியவர். கடைகோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயிடத்திலும் அதே எளிமையோடு மரியாதையோடு பேசக்கூடியவர். அதுவும் பாரத ரத்னா எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் 2021ஆம் ஆண்டு MSRE சார்பில் நடந்த பன்னாட்டு கருத்தரங்க தொடங்கி வச்சு நான் அவரை பாராட்டி பேசியிருக்கிறேன். அவரும் என்னை வாழ்த்தி பாராட்டியிருக்கிறார். பல்வேறு ஆலோசனைகளை என்னிடத்திலும் அவர் வழங்கியிருக்கிறார். ஆனால் இன்று அவர் நம்மிடத்தில் இல்லை என்கிற வருத்தம் என்னை பொறுத்தவரை நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று உலகமே அவர் அழைத்தாலும் நமக்கு அவர் உணவு பாதுகாப்பின் காவலராகவும் குரலற்றோருடைய குரலாகவும் எளிமையின் உருவமாகவும் அவர் இருந்தார். தான் கொண்ட அறிவை, தான் கற்ற அறிவியலை மக்களோட பசியை போக்க பயன்படுத்திய தொலைநோக்கு சிந்தனையாளர் எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். இன்னைக்கு உலகமே பேசக்கூடிய அளவுக்கு காலநிலை மாற்றம் குறித்து 50 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பேசியிருக்கிறார். இன்றைய இளைய தலைமுறையினர் பலருக்கும் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாடு இருந்த நிலைமை தெரிய வாய்ப்பில்லை. விடுதலைக்கு பிறகு இந்தியாவை கட்டமைச்சிட்டு இருந்த காலம் அது. மக்களுடைய உணவு தேவை அவ்வளவு எளிதாக பூர்த்தி அடையலை. பசியால் பலர் செத்தாங்க. அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கு மாறி இருக்குன்னா எம்.எஸ். சாமிநாதன் அவர்கள் முன்னெடுத்த பசுமை புரட்சி தான் அதற்கு முக்கிய காரணம்.